வாக்காளர் பெருமக்களே, நான் உங்களுக்கு அறிமுகமானவன் PM நஞ்சுண்டசாமி, முன்னாள் நகரமன்ற தலைவர். 46 ஆண்டு காலமாக அண்ணாடிஎம்கேல ஒரே கட்சியில் இருந்து இன்றை வரை 2026க்கு செயல்பட்டு கொண்டு உங்களை வாக்கு சேகரித்து கொண்டு வருகின்றேன். என் பெயர் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இருந்தாலும் புதியவர்களுக்கு அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். டாக்டர் PM நஞ்சுண்டசாமி, முன்னாள் நகரமன்ற தலைவர், வியாபாரிகள் சங்க தலைவர், தங்கள் விசுவாசி. வணக்கம். அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, வருகின்ற 23/4/2026 நடைபெற உள்ள பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் முதலமைச்சர் வேட்பாளராக களம் காணும் மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதரித்து வாக்களிப்பீர் இரட்டலைக்கு. அதேபோல் இன்றைக்கு ஓசூர் நகரத்தில் ஓசூர் கான்ஸ்டியன்சிக்கு ஒதுக்கப்பட்ட அனைத்திந்திய தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒதுக்கப்பட்ட அண்ணன் பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்களை ஆதரித்து இரட்டலை சின்னத்தில் வாக்களிக்குமாறு அன்புடன் பணிவன்புடன் உங்கள் பொற்பாதங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நிலைமை தமிழகம் முழுவதும் இரட்டலைக்கு ஆதரவு எடப்பாடியார் திரட்டு வருகிறார். மிகவும் பிரகாசமாக NDA கூட்டணியில் இருக்கின்றது. அண்ணா அவர்கள் பொதுமக்கள் நலனை கருதி எத்தனையோ நல்ல தேர்தல் வாக்குறுதிகள் தந்துள்ளார்கள். அதில் மக்கள் நலனை கருதி கொடுத்துள்ளார்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு திட்டமும் செயல்படுத்துவார்கள். ஆகையால் அதில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உதவித்தொகை ஒரே தவணையாக ரூபாய் 10,000 வழங்கப்படும். குலவிளக்கு திட்டம் மூலம் அனைத்து குடும்ப தலைவர் மாதம் 2,000 ரூபாய் வழங்கப்படும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்துகள் பயண திட்டத்தை அமல்படுத்தப்படும். அனைவருக்கும் வீடு அம்மா இல்லம் திட்டம் கொண்டு வரப்படும். வாழ்வாதார உதவித்தொகையாக ஆண்டுக்கு விலையில்லா 3 கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும். 100 நாட்கள் வேலைக்கு திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும். 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும். மானியம் 25,000, ஒரு ஸ்கூட்டருக்கு 25,000 மானியம் வழங்கப்படும். வேலைவாய்ப்பு இல்லா பதிவு செய்து காத்திருக்கும் பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் 2,000 ரூபாய், +2 வரை படித்த இளைஞர்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் வழங்கப்படும். கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும். முதியோர் ஓய்வூதியம் 2,000 ரூபாய் ஆக உயர்த்தப்படும். மின்பிடி தடை கால நிவர்த்தி தொகை 12,000 ஆக உயர்த்தப்படும். நடப்பாதை கடைகள் சாலை ஓரமாக விற்கும் அவருடைய கூட்டுறவு கடன் தள்ளுபடி செய்யப்படும். தரமான பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 1,000 வழங்கப்படும். தீபாவளி பண்டிகைக்கு தரமான பட்டுச்சேலை, பட்டு வேஷ்டி, திருமண மகளுக்கு பட்டுச்சேலை வழங்கப்படும். கைத்தறி நெசவாளர்களுக்கு விலையில்லா மின்சாரம்
450 யூனிட்கள் பதிலாக 1400 யூனிட்டுகள் வழங்கப்படும். ஆட்டோ ஓட்டுநருக்கு மிக அற்புதமான ஆட்டோ சலுகை மானியம் 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். வட்டியில்லா கடன்கள் வழங்கப்படும். கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். சிறுபான்மை மக்களுக்காக மற்றும் வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுக்கப்படும் என்று அத்தனை தங்க திட்டங்களும் தமிழக மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் எங்களை இரட்டலை சின்னத்தில் ஆதரித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவரை தமிழக முதலமைச்சராக வந்த பிறகு இத்தனை திட்டங்களும் ஒவ்வொன்றாக தங்களுக்கு செயல்படுத்தப்படும் என்று உங்களுக்கு ஆகையால் ஓசூர் பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்களை ஆதரித்து என்டிஏ கூட்டணி நிற்கும். அருமைக்கும் பெருமைக்கும் அன்பிற்கும் சிறப்பாக செயல்படும் மாமனிதர் பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்கள். எத்தனையோ அவர் எக்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது ஓசூருக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தினார்கள். அவர் சேர்மனாக இருக்கும்போது பெங்களூரில் அமைந்துள்ள விதான சௌதா போல் ஓசூரிலும் கார்பரேஷன் ஆபீஸ் கட்டி கொடுத்தார்கள். இன்றைக்கு பிரம்மாண்டமாக செயல்பட்டு கொண்டு வருகின்றது. சாலைகள், டிரைனேஜ்கள், மின் வசதி, எலக்ட்ரிக் டவர்ஸ் மற்றும் ஓசூரில் அனைத்து சாலைகளும் சீர்படுத்தினார்கள். இன்றைக்கு விவசாய நிலங்கள் கவர்மெண்டில் இருக்கும் ஆட்சி கைப்படுத்தி அது செய்ய வேண்டும் இது செய்ய வேண்டும் என்று ஏமாற்றிக் கொண்டு வருகின்ற அந்த நிலங்களை மீண்டும் அந்தந்த விவசாயதாரருக்கே கொடுக்க வசதி செய்து பாலகிருஷ்ணா ரெட்டி தருவார்கள். நீங்கள் விவசாயிகளும் வியாபாரிகளும் ஒசூர்ல காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரியில் நிவசிக்கும் அத்தனை மக்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். இத்தனை பேருக்கும் நல்ல வசதி வேண்டும் என்றால் மீண்டும் பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்ப தாங்கள் இரட்டலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும், வெற்றி பெற செய்ய வேண்டும். நல்ல வசதிகள் தாங்களுக்காக செய்து கொடுப்பார். மிக நல்லவர், வல்லவர், சிறந்தவர் பாலகிருஷ்ணா ரெட்டி. ஆகையால் अजीज भाइयों बहनों दोस्तों और बुजुर्गों, आपका मत दान 2 पत्ते में दाल को बालकृष्णा रेड्डी अन्ना को जिया तो जीत करने के आपका मत आप मदद करना कर को पूछ लेता है. हमारा सलाम अलैकुम 2 पत्ते को. அன்பார்ந்த வாக்காள பெருமக்களே, மீண்டும் மீண்டும் தங்களை கேட்டுக்கொள்கிறேன். இரட்டலை இரட்டலை இரட்டலைக்கு பாலகிருஷ்ணா ரெட்டியை தேர்ந்தெடுங்கள். வணக்கத்துடன் உங்கள் பொற்பாதங்களை தொட்டு வணங்குகிறேன். அன்பு సహోదరులారా, అక్క చెల్లెళ్ళారా, బంధుమిత్రులారా, అందరి శ్రేయస్ కోసం బాలకృష్ణా రెడ్డి రెండాకుల గుర్తులో ఓసూర్ కాన్స్టిట్యున్సీకి నిలుస్తున్నారు. వారిని గెలిపించి రెండాకుల గుర్తులో ఓటేసి మీ పవిత్రమైన ఓటును పేరు పేరున ఓసూరులో నివసించే ఒక్కొక్కరికి నా యొక్క హృదయపూర్వకమైన అభివందనాలు తెలుపుకుంటూ మిమ్మల్ని రెండాకుల గుర్తులో ఓటేసి
మీ ఓటే కాకుండా మీ పవిత్రమైన బంధుమిత్రుల ఓట్లు, మీ ఫ్రెండ్స్ ఓట్లు అంతా చెప్పి క్యాన్వాస్ చేసి రెండాకులు గుర్తుకే ఓటేసి గెలిపించి మీ కష్టాలను స్వర్ణభూమిగా మార్చేదానికి హొసూర్ని మీ రెండాకులు గుర్తుకే ఓటేసి ఇవ్వాలని ప్రాధేయపడుతున్నాను. మున్సిపల్ ట్యాక్సెస్ తలకు మించి ఉండదు, దాన్ని తక్కువ చేయాలంటే గవర్నమెంట్లో పెట్టి చేయాలా, దానికి మంచి వ్యక్తిని ఎన్నుకుండా. అదే కాకుండా ఒక్కొక్కరు కరెంట్ బిల్లు 1000 రూపాయలు వస్తూ ఉండేది, ఇప్పుడు 5000, 6000, 7000 వస్తూ ఉంది. అదంతా తగ్గేయాలంటే మంచి పరిపాలన నాయకుడు కావాలి. ఎడపాడియార్ గారు ఖండితంగా తక్కువ చేస్తారు. బాలకృష్ణారెడ్డి గారు ఆదరించి రెండాకుల గుర్తులో ఓటేసి ఎన్డీఏ గవర్నమెంట్లో నిలిచిన తమిళనాడులో ఉండే అన్ని వ్యక్తులను ఆయా చిహ్నంలో ఓటేసి ఆదరించాలని మనస్ఫూర్తిగా ప్రార్థిస్తూ నా యొక్క చిన్న ఉపన్యాసాన్ని ముగిస్తున్నాను.